அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம டெலியூஷனுடைய 41வது பாகம் பார்க்கலாம். டெலியூஷன் தீஃப் அந்த ரூப்ரிக் கீழே இருக்க சப் ரூப்ரிக் பார்த்தீங்கன்னா டெலியூஷன் தீஃப்ஸ் இன் ஹவுஸ். திருடர்கள் தன்னுடைய வீட்டிலேயே இருப்பது போன்ற எண்ணம். சார், எங்கள் வீட்டில் யாரையும் நம்ப முடியாது சார். என் பையனே என்னுடைய பாக்கெட்டில் காசு விட்டு எடுத்துருவேன். என் பொண்டாட்டி வந்து என்னுடைய காசு எடுத்துருவா. எல்லாமே எனக்கு நம்பிக்கையே இல்லாத ஆளுங்க தான் சார் என் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு பேஷண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா ஓபியில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேஷண்ட் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி, கொஞ்சம் அழுக்கு அடைஞ்சிருந்தது. அவர் வந்து வாத்தியார் வேலை பார்க்குறாரு. கையில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பணம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கேஷாக வச்சுருக்காரு. நகையெல்லாம் போட்டிருக்காரு. ஆனால் ட்ரெஸ்ஸு மட்டும் அழுக்காக இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது என் வீட்டுக்கு போனோன்னா என் வீட்டுக்காரம்மா எல்லாம் இந்த நகைக்காகவே என்னை கொன்றுவாங்க, இந்த நகைக்காக தான், இந்த பணத்துக்காக தான் என் பின்னாடி அலைகிறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணார். ஸோ அவங்களுக்கு ஆர்சனிக் ஆல்பம் தான் கொடுத்தோம். சிவியர் ஆஸ்துமா இருந்தது. உடனே கிளியர் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருமே திருடர்கள்னு நினச்சாங்கன்னா இந்த ரூப்ரிக் நீங்கள் பயன்படுத்துங்க. எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா ஆர்சனிக்கம் ஆல்பம், கேனபிஸ் இண்டிகா, கோனயம், குப்ரம் அசிட்டிக்கம், லாக்டசிஸ், மெர்க்சால், நேட்ரமூர், சைலிஷியா போன்றவை. சரிங்களா? அடுத்து டெலியூஷன் தீவ்ஸ் ஹவுஸ் அண்ட் ஸ்பேஸ் அண்டர் பெட் ஆர் ஃபுல் ஆஃப். அதாவது இது எப்படி பண்ணலாம், தட் தீஃப் ஹவுஸ் அண்ட் ஸ்பேஸ் அண்டர் பெட் ஆர் ஃபுல் ஆஃப். இதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ளேயும் சரி, பெட்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய இடைவெளி இருக்கும் பாருங்கள், அதுலேயும் சரி, எல்லாத்துலேயும் திட்டர்கள் இருக்கிறது போன்ற எண்ணம். இதுக்கு ஆர்சனிக்கம் ஆல்பம் ஒற்றை மருந்து. சரிங்களா? அடுத்து டெலியூஷன்ஸ் தீவ்ஸ். ஸோ he jump out of window, therefore wants to jump out of window. எல்லாம் திருட்டு பசங்களாக இருக்காங்க, அதனால என்னன்னா ஜன்னல் வழியாக தப்பிச்சு போயிடணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம். இதுக்கு லாக்கசிஸ் வந்து ஒற்றை மருந்து. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் நம்மகிட்ட கேஸ் எடுக்கும்போது இந்த திருட்டு பசங்க, நம்பிக்கை இல்லாத ஆளுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா இந்த ரூப்ரிக் நீங்கள் பயன்படுத்துங்க. அதாவது டெலியூஷன் தீவ்ஸு, ஜம் அவுட் ஆஃப் விண்டோ, டெலியூஷன் தீவ்ஸ் அதெல்லாம் பயன்படுத்தலாம். சரிங்களா? ரைட். அடுத்து ஆர்வகச்சில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரூப்ரிக் டெலியூஷன் தின் இஸ் கெட்டிங். அதென்ன தின் இஸ் கெட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெலிந்து கொண்டே வருவது போன்ற எண்ணம். சரிங்களா? பேஷண்ட்டு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, சார் உடம்புல சத்தே பிடிக்க மாட்டேங்குது சார், வர வர மெலிஞ்சுக்கிட்டே போகிறேன் சார், இந்த பாருங்கள் சார், வர வர நர அதிகமாக விழுகுது, வர வர அதிகமாக முடி கொட்டுது, வர வர தோல் வந்து அப்படியே சுருங்கிக்கிட்டே போகுது. இந்த மாதிரி நாளுக்கு நாள் அப்படின்ற வார்த்தையவோ இல்லது வர வர அப்படின்ற வார்த்தையவோ உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னா இந்த ரூப்ரிக் பயன்படுத்துங்க. எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்கும். இதில் சல்ஃபர் வந்து ஒற்றை மருந்து, நடுவில் லேப்சிபி போட்டு புதுசாக சேர்த்துருக்காங்க. பட் சல்ஃபர் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணும். இந்த ரூப்ரிக் பயன்படுத்தி நான் பார்த்த பேஷண்ட் யாருக்கும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. சரிங்களா? ரைட். டெலியூஷன் திங்ஸ் டன் டுடே அக்கர் அ வீக் எகோ. அவங்க இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நடந்தது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு மெடோரினம் ஒற்றை மருந்து. இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் டைம் பாசஸ் டூ குவிக்லி. சரிங்களா? ரைட். அடுத்து டெலியூஷன் சி கேனாட் திங்க். அவங்களால எந்த விஷயத்தையும் நினைக்க முடியலை அப்படின்ற மாதிரியான எண்ணம். இதுக்கு 2 மருந்துகள், செல்டோனியம், ஒனாஸ்மோடியம். அடுத்து டெலியூஷன் தாட்ஸ் கம் ஃப்ரம் ஸ்டொமக். இதுக்கு அக்வனைட் ஒற்றை மருந்து. என்னோடய ஓபியில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வேகோஃபோபியா, அதாவது அவங்களால வந்து எந்த விதமான வண்டியும் எடுத்து ஓட்ட முடியாது, அந்தளவுக்கு பயம். ஏன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு சிவியரான ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுச்சு. அதனால் அவங்க சொன்னாங்க, சார் எனக்கு பயமாக இருக்குது சார், எப்போ பார்த்தாலும் பயமாக இருக்குது, எனக்கு வந்து இப்போ உடம்பே நடுநடுங்குது, நான் எல்லா தாட்ஸும் எனக்கு வந்து வயிற்றுலேருந்து வர்ற மாதிரி இருக்குது, பிரெயினில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்வனைட் வந்து டர்புலன்ஸ் ஆஃப் பிளட் ஃப்ளோ பண்ணும். நம்ம உடம்புடைய சர்க்குலேஷனை வந்து ஒரு பெரிய சுழல் மாதிரி ஏற்படுத்தும்.
அதனால் அவங்க எண்ணங்களுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரெயின் வந்து கீழே இருக்கிற மாதிரி ஸ்டொமக்கில் இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படும். அவங்களுக்கு அக்வனைட் ஒன்னம் கொடுத்தேன். வித்தின் அ டே அவங்களுக்கு அந்த பயம் மாறிச்சு. ஒரு 2-3 நாள்லேயே அவங்க வண்டி எடுத்துகிட்டு தைரியமாக வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இது என்னுடைய வீடியோ கிளிப்லேயும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ரொம்ப முக்கியமான ரூப்ரிக் டெலியூஷன் தாட்ஸ் கம் ஃப்ரம் ஸ்டொமக். அக்வனைட் ஒற்றை மருந்து. அடுத்து டெலியூஷன் த்ரோட் சம்மூன் வித் ஐசி கோல்டு ஹேண்ட்ஸ் டேக்கர். அதாவது ஒரு ஐசி கோல்டு ஹேண்டு வந்து, அதாவது ரொம்ப குளிர்ச்சியான ஒரு கை வந்து அவங்களுடைய த்ரோட்டை நெருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம். இதுக்கு கேந்தாரிஸ் ஒற்றை மருந்து. சோல் ஆஃப் ரெமடிஸில் டாக்டர் ராஜன் சங்கரன் வந்து இந்த ரூப்ரிக்கை பற்றி பயன்படுத்தி கேந்தாரிஸ் கொடுத்து குணமான பேஷண்ட்டை பண்ணியிருப்பாங்க. சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஹோமியோபதியும் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ரைட்டு. அடுத்து டெலியூஷன் டைம் இஸ் ஏர்லியர். ரொம்ப சீக்கிரமாகவே டைம் ஏற்பட்டது போன்ற எண்ணம். இதுக்கு சல்ஃபர் ஒற்றை மருந்து. டெலியூஷன் எக்ஸாஜரேஷன் ஆஃப் டைம், அதாவது காலம் வந்து ரொம்ப மிகைப்படுத்தினது மாதிரி பெரிதுபடுத்தின மாதிரியான எண்ணம். இதுக்கு கேனாபிஸ் இண்டிகா, கேனாபிஸ் அட்டைவா, ஹைட்ரஜன், நக்ஸ் மோஸ்கட்டா, ஒனாஸ்மோடியம் போன்றவை மருந்துகள். இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா எட்டர்னிட்டி டைம் பாசஸ் டூ ஸ்லோலி. அடுத்து டெலியூஷன் டைம் பாசஸ் டூ ஸ்லோலியில் வந்து பார்த்திங்கன்னா கேனாபிஸ் இண்டிகா முக்கியமான மருந்து. அதற்கூட சேர்ந்து ஜெர்மானா மெட்டாலிக்கம், மெடோரினம், நக்ஸ் மோஸ்கட்டா போன்றவை. சரிங்களா? அடுத்து டெலியூஷன் டைம் பாசஸ் டூ குவிக்லி. ரொம்ப வேகமாக டைம் போகிற மாதிரியான ஒரு எண்ணம். இதுக்கு காக்குலஸ், சல்ஃபர், தியா, தெர்டியான் போன்றவை முக்கியமான மருந்துகள். அடுத்து டெலியூஷன் ஸ்பேஸ் அண்ட் டைம் லாஸ்ட் ஆர் கன்ஃபியூஸ்டு. அவங்களுக்கு காலமும் தெரியலை, நேரமும் தெரியல, எல்லாமே இழந்து போனது மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம். காலம் நேரம் மறந்து குழப்பமடைந்த நிலை. இதுக்கு அன்ஹோலினம், போராக்ஸ், கேனாபிஸ் இண்டிகா, காஸ்டிகம், சிக்குட்டா, குளோனைனம், லாக்கசிஸ், நக்ஸ் மொஸ்கட்டா போன்றவை மருந்துகள். டெலியூஷன் டைம் ஒர்க்கிங் எகென்ஸ்ட். அவங்களுக்கு நேரமே அவங்களுக்கு எதிராக வேலை செய்வது போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு நேட்ரம், ஆர்சனிகோசம் ஒற்றை மருந்து. அடுத்த டெலியூஷன் டொமேட்டோ இஸ் அ கிராஸ் ஓப்பர். தக்காளி வந்து வெட்டுக்கிளி போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு சாக்லேட் ஒற்றை மருந்து. டெலியூஷன் டார்மண்டட் ஹீஸ். தான் துன்புறுத்தப்படுவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு அக்வா மரேனா, சின்கோனா, லைசினம் போன்றவை முக்கியமான மருந்துகள். இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ராங் சஃபர்ட் ஹேஸ். அடுத்து டெலியூஷன் ஹீ இஸ் டார்ச்சர்டு. தான் வந்து துன்புறுத்தப்படுவது போன்று மிகவும் டார்ச்சர் செய்யப்படுவது போன்ற எண்ணம். இதுக்கு ஓசோன் ஒற்றை மருந்து. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் டெலியூஷன் தின் பயன்படுத்தியோ, திங்ஸ் டன் பயன்படுத்தியோ, அல்லது தாட்ஸ் பயன்படுத்தியோ, அல்லது டைம் பயன்படுத்தியோ பேஷண்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே கற்றுக்கலாம். இனிது கற்றல் இனிது. நன்றியுடன் நான் உங்கள் மருத்துவர்